வணக்கம். கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பார்த்தோமெனால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போன்று அவருடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தலானது இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தற்பொழுது வரை விசாரணை நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அந்த கட்சியினரால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அவரது நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் கொத்தூர் பகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் பேரணியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய திருவுருவச் சிலையும் அவருடைய மனைவி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். மேலும் அவரது நினைவிடத்தில் அவரது முழு திருவுருவச் சிலை தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துணை ஆணையர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவர்கள் தற்பொழுது புதிய கட்சியினை துவங்கியிருக்கிறார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயரில் இந்த கட்சியானது துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பார்த்தோமேனால் பகுஜன் சமாஜ் கட்சியில் போதிய ஒத்துழைப்போ அல்லது ஆதரவோ இல்லாமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மறைவிற்கு பின்பு பார்த்தோமேனால் பொற்குடி அவர்களையும் அந்த கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய பொற்கொடி அவர்கள் பார்த்தோமேனால் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியினை அவர் துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய கட்சியின் கொடியானது பார்த்தோமேனால் நீலம், மஞ்சள் மற்றும் சிவப்பு உள்ளிட்ட 3 வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்சியின் கொடி அறிமுகம் மற்றும் கட்சியின் லோகோ உள்ளிட்டவை தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய நினைவிடத்தில் தற்பொழுது பல்வேறு முக்கிய தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் புத்த தலைவர்களும் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அவர் புதிய கட்சியின் தொடங்குவது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய காலங்களில் கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான அந்த தலைவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.